ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஜா பூச்செடியில் பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். இந்த சின்ன தொட்டியில் கூட எப்படி பெரிய பூக்கள் பூக்க வைக்கிறது, நல்லா நிறைய தளிர் வர்றது எப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சென்டர் ரோஜா பாருங்கள், நேற்று வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக மாறிடுச்சு. நேற்றுக்கு இன்றைக்கி நல்லா இருந்தது, ஆனால் வெயிலில் இருந்ததுனால கொஞ்சம் பூ வந்து சோகமாக இருந்தது. நான் அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுடுவேன். எப்போவுமே பூ பூத்தவுடனே சின்ன பாட்டு, ரொம்ப சின்ன பாட்டெல்லாம் நான் கொண்டு வந்து கீழே வச்சுடுவேன் வெயிலில் இல்லாமல். அதாவது பூ பூத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஏதாவது 1-2 தொட்டியில் பூக்கிற செடி மட்டும் கீழே கொண்டு வந்து வச்சுடுவேன். ஏன்னா வெயிலில் இருந்தால் பூ வாடிடும். அதுக்காக நம்ம கீழே வந்து வச்சுட்டு நம்ம அழகு பார்த்துக்கலாம். இந்த சின்ன தொட்டிலே சாய்க்குள்ளே என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நான் ரொம்ப நாள் ஃபர்மெண்ட் பண்ணது வந்து இந்த பாட்டுக்குள்ளே ஊற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு அது போல் ஊற்றிருக்கேன். கூடவே வந்து கவு மேனூர்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம கவு மேனூர் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு தண்ணி அதெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன கொடுக்கறதுன்னா, இப்போ இந்த பாட்டுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். தளிர் வந்திருக்கு பாருங்கள், இங்கே இந்த இலை மறைச்சிருக்கு. இப்போ தள்ளி விட்டேன். மொட்டு பாருங்கள், தளிர் வரும்போது மொட்டோடவே வருது. இந்த பிளான்ட்டு சாய்க்குள்ளனால ஃபஸ்ட் டைம் மட்டும் கலந்து வச்சுருக்குறது. இது புது செடி தான். முன்ன மஞ்சள் வச்சுருந்தோமே மாம்பழம், அந்த பூ தான். இப்போ நான் வந்து இந்த செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பூ பெருசாகிறதுக்காக. பூ பெருசாகணுன்னா பாஸ்பரஸ் எல்லாம் கொடுக்கணும். பாஸ்பரஸ் சத்துன்னு சொல்கிறாங்களே, அது போல் வாழைப்பழத்தில் தான் இருக்குது. நான் இப்போ வந்து வாழைப்பழம் தோல் வந்து நான் இப்போ கொடுக்காத எருவு நம்ம கொடுத்துக்கணும் பாட்டுக்குள்ளே. அது போல் நீங்கள் வந்து ஏற்கனவே பூ பெருசாக பூக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பனானா வந்து கொஞ்சம் ஜாகரி பனானாவோட வாழைப்பழத்தோட கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்து கலந்து வச்சுட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்து அதுலேருந்து 1/4 ஸ்பூன் எடுத்து இது சின்ன பாட்டுக்கு தண்ணியில் கலந்து ஊற்றணும்னு சொல்லிட்டு, அப்போ நல்லா க்ரீன் கலர் தளிர் வரும், நல்ல க்ரீனாக வரும். அது போல் நீங்கள் செஞ்சு ஊற்றுனீங்கன்னா, அதே போல் நான் ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், ஃபர்மெண்ட் பண்ணது. அது ஊற்றினா கூட சூப்பராக வருது பிளான்ட். இதுக்கெல்லாம் வந்து நான் அந்த சென்ட்டு பூக்கெல்லாம் அந்த தண்ணி தான் ஊற்றுனேன். இதுக்கு வந்து நான் இப்போ மண்ணுக்குள்ளே கொடுக்கலான்னு சொல்லிட்டு, இது போல் வந்து சாய்க்குள்ளே வந்து ஏதாவது தேவையில்லாத செடிங்கள்லாம் இருந்தால், தேவையில்லாத பிளான்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எரு போடுங்க. கீழே நெல்லி அது போலலாம், அம்மன் பட்டாசு அது போல் செடிங்கள்லாம் நிறைய வளையும் இந்த பாட்டுக்குள்ளெல்லாம். அது போல் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். இதில் வந்து ஏற்கனவே ஒரு சின்ன செடி வளருது. அந்த செடி பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம நல்லா சாயில் சீண்டிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆழமாக தான் சீண்டிக்கணும். அதாவது இது வரைக்கும் வேறு இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும், நட்டிருப்பீங்க. அது போல் நம்ம நல்லா கொத்தி விடணும் சாயில். இந்த ரோஸ் பிளான்ட் கொடுக்காத எருவெல்லாம் நான் கொடுத்துட்றேன். இப்போவே சேர்த்து கூட கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு பவுடர் கொடுக்குறேன். சாய் சீண்டிட்டு நம்ம இது போல் தூவி வைக்கணும். தூவினோம்னா தண்ணி ஊற்றினா இறங்கிடும் சாய்க்குள்ளே லூஸ் பண்ணி விட்டு. அதே போல் கொடுக்காத எருவுன்னும் போது மண்புழு எருவு அது போலலாம் நீங்கள் கொடுக்கலன்னா, இப்போது வெந்தயம் கடுகு ரெண்டுமே சேர்ந்த போல் இருக்கிற பவுடர் அது நான் 1/2 ஸ்பூன் கொடுத்துருக்குறேன். கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து மண்புழு எரு கொடுக்குறேன். நான் எருவு ரோஜா செடிக்கு எப்படியெல்லாம் போடுறேன், என்னென்ன எருவு சேர்த்து போடுறேன்னு அதை பார்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கூட சூப்பராக செடி வளரும். சின்ன தொட்டியில் பாருங்கள் நல்லா வளருது. நான் இந்த சின்ன தொட்டியில் கூட கட்டிங்ஸ் பண்ணி எடுத்துடுவேன். அதாவது கட் பண்ணிட்டா கிளை போடும், அதுக்காக நான் கட் பண்ணுவேன். அந்த கிளை வச்சு பார்ப்பேன் வருதான்னு சொல்லிட்டு. அப்படி சில கிளைங்க வரும், சில கிளைலாம் வராது. இது போல் மண்புழு எருவு, கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு பாருங்கள். வேப்ப முன்னாக்கு வந்து ரொம்ப கம்மி தான். நான் 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தான் எடுக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் போடணும். அடிக்கடி நம்ம சேர்க்கும்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் போட்டுட்டு பாருங்கள், நல்லா இது போல் லைட்டாக கொத்தி விடணும். போட்டுட்டு கூட நீங்கள், ஏன்னா கொஞ்சம் உள்ளே சேரும், அதுக்காக இது போல் நல்லா கொத்தி விட்டுட்டு, முக்கியமான செடி இது போல் உள்ளே இருந்ததுன்னா இது சைடில் நீங்கள் அதுக்கிட்ட போகாமல் சைட்லலாம் இது போல் கொத்தி விடணும். இப்போ வந்து இது போலலாம் வேப்ப முன்னாக்கு கடுகு வெந்தயம் இது பவுடரெல்லாம் போட்டுட்டு வேப்ப முன்னாக்கு மண்புழு எரு போட்டோம். இப்போ வந்து லிக்விடாக வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றிடலாம். ஏன்னா இந்த செடிக்கு எதுவுமே நான் சரியாக கொடுக்காதனால இது போலலாம் நான் செய்கிறேன். சப்போஸ் நீங்கள் செடிக்கு எதுவும் கொடுக்கலன்னா நீங்கள் அது போலலாம்
நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து மில்க்கு கவர் பால். பசும்பால் கிடச்சதுனோட பசும்பால் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கவர் பாலே ஊற்றிக்கலாம். நான் கவர் பால் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து கொஞ்சமாக வந்து 1 கிளாஸ் வந்து ரைஸ் வாட்டரு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் வந்து அதாவது நீங்கள் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க தண்ணி. ரைஸ் வாட்டர் வந்து அதாவது ரைஸ் வாட்டர் வந்து 1 கிளாஸு, ஒரு 3-4 கிளாஸு ப்ளைன் வாட்ரு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மில்க்கு. அதாவது மில்க் எவ்வளோ எடுக்கணும்னா நீங்கள் 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் மில்க் வரும் அந்த கணக்கு. நல்லா இது போல் ஊற்றிட்டு ரைஸ் வாட்டர் மட்டும் நல்லா புளிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து வைக்கணும். புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றும்போது பால் அப்படியே ஊற்றிக்கலாம். மில்க் வந்து புளிக்க தேவையில்ல. ரைஸ் வாட்டர் வந்து ஃபர்மெண்ட் பண்ணது, மில்க் அப்படியே கொடுக்கலாம். புதுசாகவே திறப்பாக கூட மில்க் நீங்கள் சேர்த்துட்டு கொடுக்கலாம். ஏன்னா புளிக்க வச்சுட்டு ரைஸ் வாட்டரில் கொடுக்கும்போது ரொம்ப நல்லது, கால்சியம் அதிகமாக கிடைக்கும் இது போல் நீங்கள் கொடுக்கும்போது. ரைஸ் வாட்டர் வந்து NPK இருக்கும், நைட்ரோஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இது போல் வந்து ரைஸ் வாட்டர் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இது போல் மில்க் சேர்த்து கொடுக்கும்போது. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.